நியூஸ் டைம் டிஎன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் இணைஞ்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம் அனிதா டேனியல் மேடம், வணக்கம். இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லைப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு சார். டிடிவி தினகரன் அவர்கள் அமித்ஷாவை போய் மீட் பண்ணியிருக்காரு சார். எதனால்? அதாவது அவருக்கு ரொம்ப பெரிய கவலை இருந்தது. அமித்ஷா தன்னை மதிக்கலை, போகலை அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு ரொம்ப கவலை இருந்தது. நீங்கள் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேக்கு தலைமை தமிழ்நாட்டிலே இல்லை. அந்த கட்சிக்கு பேரே அகில இந்திய அதிமுக தான். எம்ஜிஆர் பீரியட்லேருந்து அது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்திரா காந்தி சொல்கிறது ஏடிஎம்கேயில் நடக்கும். ராஜீவ்காந்தி யாரோட ஆதரவை பெறுகிறார் அப்படின்றதுல எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்குமே சண்டை நடந்தது. ராஜீவ்காந்தி கிட்ட தப்பாக ஜெயலலிதா போய் எம்ஜிஆர் அப்படிப்பட்டவர், இப்படிப்பட்டவர், அவ்வளோ கீழ்த்தரமானவர், இவ்வளோ மோசமானவர் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி ஜேர்னலிஸ்ட்டுகளை வச்சுக்கிட்டு ராஜீவ்காந்தி கிட்ட போட்டு கொடுக்குறதும், ராஜீவ்காந்தி அங்கேருந்து ஜெயலலிதாவுக்கு பேசுகிறதும், ஜெயலலிதா இங்கேருந்து எம்ஜிஆரை பற்றி பேசுகிறதும் எம்ஜிஆரோட கடைசி காலகட்டங்களில் நடந்தது. கடைசி காலகட்டத்தில் எம்ஜிஆர் கோபமாயிட்டு இந்த அம்மாவை நம்பாதீங்க அப்படின்ற மாதிரி அவருக்கு நெருக்கமான எல்லார்கிட்டையும் உத்தரவு விட்டார். ஆனால் அந்த உத்தரவை செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு எம்ஜிஆருக்கு உடல்நிலை ஒத்துழைக்க மாட்டேன்னுச்சு. கடைசியாக அவர் இறந்து போகிறார். இந்த மாதிரி அதிமுகவுடைய அஃபேர்ஸை அகில இந்திய அதிமுகவுடைய விஷயங்கள் எல்லாமே டெல்லி தான் தீர்மானிக்கும் அப்படின்வாங்க. அது மாதிரி திமுகவை பார்த்திங்கன்னா 2G ரெய்டு நடந்துக்கிட்டே இருக்குது. மேலே அன்னாரி வலயத்தில் கீழே காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியது அப்படின்ற ஒரு சம்பவம் நடந்தது. இந்த மாதிரி டெல்லியில் இருக்கிறவங்க தமிழ்நாட்டோட அரசியல் விவகாரங்களை தீர்மானிக்கக்கூடிய விஷயங்கள் காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படி இதில் ஒன்று தான் பிஜேபியுடைய ரோலு. அந்த பிஜேபி அருண்ஜேட்லி அங்கேருந்து வராரு. ஜெயலலிதா அம்மா உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்காங்க. படுத்த உடனே மைத்ரேயன் கிட்ட கேட்ட முதல் கேள்வி ஓபிஎஸ் முதலமைச்சராக இருக்கார், அவருக்கும் சசிகலாவுக்கும் ஈக்குவேஷன் எப்படி இருக்குது, இந்த ஈக்குவேஷன் எப்போ புட்டுக்கும் அப்படின்னு கேட்குறாரு. வென் இட் வில் பிரேக் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அது தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறம் அவர் போய் உட்காந்து தியானம் பண்ணுறாரு. அந்த தியானம் முடிஞ்சோடனே அவர் தனியாக அதிமுக உடைக்கிறாரு. முதல்ல போய் ஆதரவு கொடுத்தது மைத்ரேயன் தான். ஸோ அப்போமே ஃபஸ்ட்டு டிவிஷன் அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க குருமூர்த்தியை வச்சு பேசுகிறாங்க. குருமூர்த்தியை வச்சு சசிகலாவுக்கு எல்லாம் நீங்கள் தலைவியாக ஏற்றுக்கிறேன், நீங்களாம் ஆம்பளைங்களா அப்படின்னு யார் கேட்குறா? குருமூர்த்தி கேட்குறாரு. அதுக்கப்புறம் சசிகலாவையும் தினகரனையும் ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவ் எடுக்கிறாங்க. அதுக்கு இபிஎஸ் அவங்க ஆதரவில் அவர் முதலமைச்சராகி வந்தவர் அவங்க சொன்ன முடிவை இபிஎஸ் ஏற்றுக்கிறாரு. ஏற்றுக்கிட்ட உடனே இவருடைய அரசுக்கு எதிராக நம்பிக்கையில்லாத தீர்மானம் கொண்டு வராங்க. ஃபஸ்ட்டு நம்பிக்கையில்லாத தீர்மானம் கொண்டு வரும்பொழுது டிடிவி தினகரன் நாட்கள் காப்பாற்றுறாங்க எடப்பாடியை. செகண்டு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரும்பொழுது ஓபிஎஸ் ஆட்கள் காப்பாற்றுறாங்க. இது 2 அரசியல் நிகழ்வுகள் நடக்குது. ஓபிஎஸ்ஸை இணைச்சிட்றாங்க. ஓபிஎஸ்ஸை இணைச்சிட்டு டிடிவி தினகரனையும் சசிகலாவையும் ஒதுக்குறாரு எடப்பாடி பழனிசாமி. அது பிஜேபியோட பேச்சை கேட்டு தான். அப்போது ஒதுக்க சொன்னது பிஜேபி. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் டிடிவி தினகரனை இவங்க சேர்த்துக்கிறாங்க. அண்ணாமலை சேர்த்துக்கிறாரு. ஓபிஎஸ்ஸை அண்ணாமலை சேர்த்துக்கிறாரு. இவங்கெல்லாம் சேர்ந்து எடப்பாடியை எதிர்த்து நிற்கிறாங்க. இந்த சீனை போடுறதும் யார்? பிஜேபி. இப்போ செங்கோட்டையன் பிரச்சனை பண்ணும்போதும் அந்த செங்கோட்டையனுக்கு ஆதரவாக அமைச்சர் நிர்மலா சீதாராமனும் அமித்ஷாவும் தான் நிற்கிறாங்க செங்கோட்டையனுக்கு. அதுக்கப்புறம் இப்போ செங்கோட்டையனை கழட்டி விட்டு தான் அவங்க தான். அவர் தாவேக்காக்கு ஓடி போயிட்டார். ரைட்டா? இப்போது பார்த்திங்கன்னா வேலுமணியும் நம்ம சிவி சண்முகமும் தனபால் எம்பியும் போய் பார்க்குறாங்க. யாரை பார்க்குறாங்க? நிர்மலா சீதாராமனை பார்க்குறாங்க. அப்போ போய் பார்த்துட்டு எப்படியாவது என்னை சிஎம் கேண்டிடேட்டாக போடுங்க,
சசிகலா வந்து பொதுச் செயலாளராக்குங்க, என்னை வந்து சிஎம் கேண்டிடேட்டாக போடுங்க, இவர் சிவி சண்முகத்தை துணை முதலமைச்சராக போடுங்க, ஜெயிச்சு வந்தால் துணை முதலமைச்சர் சிவி சண்முகம் அப்படின்னு பேசுகிறாங்க. அதாவது அன்னைக்கு பொதுக்குழுவில் வந்து சிவி சண்முகம் பிஜேபி அட்டாக் பண்ணி பேசுகிறாரு. அதுக்காக போய் மன்னிப்பு கேட்குறேன்ற போர்வையில் போகிறாங்க, போய் சந்திக்கிறாங்க. போய் சந்திச்சுட்டு இவங்க வந்து இந்த கேப்பில் வந்து வாசிக்கிற வாசிப்பு வந்து என்னை பொதுச் செயலாளர் ஆக்குங்க, என்னை சிஎம் ஆக்குங்க, சிவி சண்முகத்தை துணை முதலமைச்சர் ஆக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போராடுறாங்க. ஏன் அப்படி போகிறாங்க அப்படின்னா, சாதாரண மந்திரியாக இருந்த எடப்பாடி பழனிசாமியை வந்து முதலமைச்சராக்குனது இப்படி தானே, சசிகலா தானே முதலமைச்சர் ஆகுறாங்க. இப்போது சாதாரண மந்திரியாக இருந்த நீ வந்து முதலமைச்சர் ஆகும்போது நானும் உன் சமயத்தில் மந்திரியாக இருந்தவன் தானே, நான் ஏன் முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்றது தான் வேலுமணியுடைய கொஸ்டின். அதுக்காக தான் போய் அவர் நிர்மலா சீதாராமனை சந்திக்கிறார். சந்தித்து பேசும்போது நிர்மலா க்ளீனாக சொல்லிட்டாங்க, இதெல்லாம் என் கையில் இல்லை, நீங்கள் நேராக போயிட்டு அமித்ஷா கிட்ட பாருங்கள் அப்படின்னு. அமித்ஷா அப்பாயின்மெண்ட் தரல, உடனே துணை ஜனாதிபதியை பார்த்து வராங்க. அப்போது டிடிவி தினகரனுக்கு என்ன பிரச்சனைனா, அவர் அண்ணாமலையோட ட்ராவல் பண்ணவர், எடப்பாடியை எதிர்த்தவர். அவர் அன்னிலேருந்து எடப்பாடியை எதிர்த்து தான் இருக்கார். எதிர்த்தவர் அவர் இப்போ வந்து எடப்பாடி முதலமைச்சர்னு சொல்லணுன்னா அவருக்கு பிரச்சனை. அப்போது அண்ணாமலைன்னா தூண்டி விட்டு நீ சொல்லாத, நமக்கு ஒரு மரியாதை இல்லை. ஏன்னா எடப்பாடி என்ன பண்ணுறாரு, அண்ணாமலையை நீங்கள் நீக்கினா தான் பிஜேபியோட கூட்டணின்னு ஒரு மூவ் பண்ணுறாரு. அதனால தான் அண்ணாமலையை நீக்கிறாங்க அவங்க. இப்போ என்ன நீக்கிட்டு நயனார் நாகேந்திரனை கொண்டு வந்தது வந்து எடப்பாடிக்கு நான் ஒரு பாடம் கற்றுக் கொடுக்குறேன், நீ வந்து எடப்பாடியை வந்து மிக கடுமையாக எதிர்த்து பேசுங்க அப்படின்னு டிடிவி தினகரன் கிட்ட சொன்னது வந்து அண்ணாமலை. அதுக்கு அவர் எடுத்த ரீசன் வந்து என்னென்னா, என்னை வந்து ஒரு தடவை அமித்ஷா வரும்போது பார்க்க ட்ரை பண்ணுறாரு, பார்க்கல. மோடி வரும்போது பார்க்க ட்ரை பண்ணுறாரு, பார்க்கல. என்னை மதிக்காதவங்கக்கிட்ட நான் ஏன் வந்து இதுக்குள்ளே போனோம் அப்படின்றது டிடிவி தினகரனோட நிலை. இப்போது எல்லாமே அங்கே ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வருது. எஸ்பி வேலுமணியும் சிவி சண்முகமும் போனது வந்து எடப்பாடியை கேட்டுக்கிட்டு போகல, மன்னிப்பு கேட்குறேன்னு போனது வந்து எடப்பாடியை கேட்டுக்கிட்டு போகல, எடப்பாடிக்கு தெரியாமல் தான் போகிறாங்க. போய் ஒரு பிட்டை போட்டு பார்க்குறாங்க. எப்பயாவது ஒரு பிட்டை போட்டு பார்க்கலாம்ல, அது எப்படியாவது செட் ஆகும்ல அப்படின்றது தான். நான் எல்லாரையும் யுனைட் பண்ணிடுறேன், கட்சியை பிரம்மாண்டமாக கொண்டு வந்துடுறேன், ஏடிஎம்கே கண்டிப்பாக ஜெயிக்கும், ஜெயிச்ச அப்புறம் நான் முதலமைச்சர் ஆகிறேன், சிவி சண்முகம் துணை முதலமைச்சர் ஆவார். இதுதான் வந்து வேலுமணியுடைய ப்ரெசன்டேஷன். இதை வந்து அவங்க ஏற்றுக்கல. இப்போது டிடிவி இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பாக டிடிவி தினகரனை வந்து கூப்பிட்டு அமித்ஷா உட்பட எல்லோரும் பார்த்துருக்காங்க டெல்லியில். இப்போ டிடிவி தினகரன் பிரச்சனை முடிஞ்சுதா? அப்போது அவர் வந்து கூட்டணிக்குள்ளே வருவார், என்டிஏ கூட்டணிக்குள்ளே வருவார், அவர் வருவார், ஓபிஎஸ் வருவார். இவங்கெல்லாம் என்டிஏ கூட்டணிக்குள்ளே வந்து அவங்க வந்து எடப்பாடியை ஆதரிப்பாங்க, எடப்பாடி சிஎம் கேண்டிடேட்டை ஆதரிப்பாங்க. ஏடிஎம்கே கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்கலாம். ஆனால் அந்த பிரச்சனை இன்றைக்கி வரைக்கும் தீரலை. இப்போ பாமகவில் பிரச்சனை போயிட்டுருக்கு. பாமகவில் வந்து பிஜேபி நினச்சாங்கன்னா அதை வந்து சால்வ் பண்ண முடியும், அது அவங்க பண்ணலை. ரைட்டுங்களா? அந்த மாதிரி எந்த கூட்டணியும் வந்து இவங்களுக்கு செட் ஆகலை. தேமுதிக வந்து எங்களுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கேட்டுக்கிட்டு நிற்கிறாங்க. இப்போ 2 மாநிலங்களவை உறுப்பினர் பதவி காலியாகுது. அதில் ஒன்று வந்து தேமுதிகவுக்கு தரப்போகிறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது டிசம்பர் மாதம் ஆயிடுச்சு, இன்றைக்கி வரைக்குமே அலையன்ஸ் செட் ஆகலை. ஆனால் டிஎம்கே கேம்பில் வந்து அலையன்ஸ் பக்காவாக செட் பண்ணி எல்லாமே ஃப்ரூட்ஃபுல்லாக போய் அவங்க வந்து முழுக்க எலெக்ஷனுக்கு லான்ச் ஆகிட்டாங்க. ரைட்டுங்களா? இப்போ கூட நயினார் நாகேந்திரன் சொல்கிறார், திமுக வந்து எலெக்ஷனில் வந்து பண விநியோகம் பண்ண போகுது, பணம் வந்து எங்கே அவங்க சேகரித்து வச்சுருக்காங்கன்றது எங்களுக்கு தெரியும், நாங்கள் கண்டுபிடிப்போம், கண்டுபிடிச்சி பறிமுதல் செய்வோம்னா. நம்ம கூட நம்ம இதில் பேசினோம், திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு உரத் தயாரிப்பு ஆள் இருக்கான், அவன் வந்து மதிமுக மின்னல்னு பேர் இருக்கும் அவனுக்கு. மின்னல் அவன் லிங்கில் இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட தான் பணத்தை வந்து கொடுத்து வச்சுருக்காங்க. கே நேருவுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு எம்எல்ஏ இருக்கார், கே நேரு தான் பொறுப்பு அங்கே.
அவருக்கு நெருக்கமான ஒரு எம்எல்ஏங்க. அவர் மூலமாக இந்த மின்னல் டீம் கிட்ட தான் இந்த பணம் இருக்குன்னு. மின்னல் வந்து பயங்கரமான விளம்பர பேர் வழி, எதனால விளம்பரம் பண்ணிவிடுவான். அப்படி வந்து உங்களுக்கு இப்போது டெல்லி தான் வந்து தீர்மானிக்குது. இவங்களால் எதையுமே செட் பண்ண முடியல. இப்போது இந்த பிரச்சனைன்றது வந்து எடப்பாடி லீடர்ஷிப்புக்கு ஒரு ப்ராப்ளமா அப்படின்னு கேட்டோன்னா கண்டிப்பாக ஒரு ப்ராப்ளம். இப்போது பல மாவட்ட செயலாளர்களை வந்து மாற்றணும்னு எடப்பாடி நினைக்கிறாரு. அதே மாதிரி மாநில நிர்வாகிகள் பலரை வந்து புதுசாக போடணும், கட்சியை வந்து ரீஜனவேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இப்போ ஸ்டாலின் வந்து அவங்க கட்சிக்குள்ளே மாவட்ட ரீதியாக பிரச்சனை இருக்கும்போது ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் யார் வந்து மெயினாக இருக்காங்க, போகிறாங்க வர்றாங்க எல்லாத்தையுமே வந்து தீர்மானிக்கிறாங்க. அந்த மாதிரி எடப்பாடியால் அவருடைய கட்சியில் பண்ணவே முடியல. எல்லாத்துக்கும் நாட்டாமை எங்கே போகுதுன்னா பிஜேபி கையில் போகுது. அப்போ இந்த கட்சிக்கு உண்மையான தலைமை யார்? பொதுச் செயலாளர் வந்து எடப்பாடி, அவர் வந்து கூட்டணி கட்சி பற்றி முடிவு பண்ணுவார் அப்படின்லாம் பொதுக்குழுவில் பேசுகிறாங்க. அவருக்கு தான் சகல அதிகாரமும் இருக்குன்னு பேசுகிறாங்க. ஆனால் உண்மையிலே அவருக்கு சகல அதிகாரம் இருக்கா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. இன்னும் எலெக்ஷனுக்கு ஒரு 3 மாதமே இருக்க டைமில் பார்த்திங்கன்னா அதிமுகவில் இருந்து இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ் பொலிட்டிக்கலி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற நிறைய ஆளுங்களுக்கு வந்து காசு கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரியான தகவல் வருது சார். யார் யாருக்கெல்லாம் சார் இவர் காசு கொடுத்துட்ருக்காரு? அது வந்து ஒரு பெரிய லிஸ்ட்டுமா, எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தன் வந்து எங்கள் நக்கீரில் வேலை செஞ்சவன் இப்போ போயிட்டு தனியாக ஒரு கேமரா வச்சு யூடியூப் பண்ண மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் ஆன்டி டிஎம்கே பண்ணுவார், ஆன்டி டிஎம்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணுவார். அது பார்த்தா அவன் ஒன்றும் பெரிய பேச்சாளர்லாம் கிடையாது. அவனுக்கு மாதம் 3 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. ஒரு பையன், சின்ன பையன் வந்து ஒரு நாம் தமிழர் கட்சியிலேருந்து பேசுகிறான், அவனுக்கு லட்சக்கணக்கில் காசு கொடுக்குறாங்க. நிறைய பேர், அந்த முகில் வீரப்பன் ஒருத்தர், அவருக்கு காசு கொடுக்குறாங்க. ஒவ்வொருத்தரும், ராஜேஸ்வரின்னு ஒரு அம்மா, அவங்களுக்கு மாதம் 4 லட்ச ரூபா கொடுக்குறதா சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து சோர்ஸ் இன்ஃபர்மேஷன் தான், ரைட்டா? இது வந்து ஃபுல்லாக செட் பண்ணி ஒரு 30 பேருக்கு மேலே இவங்க வந்து காசு கொடுத்து பேச வைக்கிறாங்க ஏடிஎம்கே. ஸோ இது நல்ல கல்ச்சராக கெட்ட கல்ச்சரான்னு தெரியல. இப்போ இவங்க இப்பெல்லாம் பேசுகிறத வந்து நம்பி கேட்குற யூடியூபருக்கு அவங்களோட க்ரெடிபிலிட்டி என்னன்றது தான் நமக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். நிறைய பேர் சொல்லலாம், நான் நிறைய பேர் சொல்ல விரும்பலை. முத்தலீப்னு ஒருத்தர், அவருக்கு காசு கொடுக்குறாங்க. இவருக்கு இந்த ராஜேஸ்வரிக்கு ஒரு காசு கொடுக்குறாங்க. பொன் வில்சனுக்கு காசு கொடுக்குறாங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு ஒரு லிஸ்ட்டே இருக்குது, காசு கொடுக்குறாங்க. காசு என்பது அதிமுகலேருந்து கொடுக்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, திமுககாரங்க வந்து நிறைய ஜேர்னலிஸ்ட்டுகளுக்கு காசு கொடுக்குறாங்க, அதனால நாங்களும் காசு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக மொத்தம் திமுக அதிமுக 2 பேரும் வந்து இந்த சமூக வலைத்தளங்களில் வந்து ஒப்பீனியனை க்ரியேட் பண்ணுறதுக்காக காசை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் ஒரு டேஞ்சரஸான ஒரு விஷயம். சார், லாஸ்ட் டைமே வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து அரெஸ்ட் ஆனப்போ திமுகலேருந்து ஒரு அமைச்சர் வந்து ஹெல்ப் பண்ணார். அது வந்து ஹெல்ப் பண்ணி தான் அவர் ஓரளவுக்கு வெளியே வந்தார் அப்படின்ற மாதிரியான தகவல் வந்து இருக்குது. அதே மாதிரி இந்த வாட்டியும் அவர் வந்து உதவுவாரா இல்லை என்ன சார் நடக்குது? போன வாட்டி சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அவர் பெயில் வாங்கிறதுக்கு 88 லட்ச ரூபாய் வந்து வேலுமணி கொடுக்குறார். ஒரு அமைச்சர் அவருக்கு சொந்தமான ரியல் எஸ்டேட் நிறுவனத்திலேருந்து 1,20,00,000 வந்து ஒயிட்லேயே கொடுத்தாரு இவருக்காக. அதாவது 2 கோடி ரூபாய் செலவாச்சு அவருக்கு, ஒயிட்லேயே கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போது துரைமுருகன் பழைய அமைச்சர், அவரை வந்து மணல் விஷயத்தில் வந்து இவர் அடித்தார். நாங்கள்லாம் அடித்தோம். நான்லாம் வந்து நிறைய துரைமுருகனை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் துரைமுருகனை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காக ஒரு சீனியர் அமைச்சர் வந்து சவுக்குக்கு காசு கொடுத்துருக்காரு. போக்குவரத்து துறையில் ஒரு ஊழல், டயரு அது இது மாற்றதில் ஊழல்னு ஒரு விஷயத்தை சும்மா நம்ம ஒரு ஆர்வலர் வெளியிட்ட தகவலை அவர் வெளியிட்டார். உடனே
அது சம்மந்தமாக ஒரு அமைச்சர் வந்து சவுக்கு சங்கருக்கு காசு கொடுத்தாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர் வந்து சவுக்கு சங்கர் வந்து எப்போ பேசும்போதும் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மாதிரி ஒரு இதுவே கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் பேசுவார். அப்போது அந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வந்து இவர் ஜெயிலில் இருக்கும்போது அவர் போய் உதவி இருக்கார் சவுக்கு சங்கருக்கு. அதே மாதிரி அவருக்கு போட்டியாக ஒரு அமைச்சர் இருப்பார் மதுரையிலேயே. அவர் வந்து ஒரு கட்டத்தில் அவர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனையும் அடிக்கிறார். அப்போ அவர் உதவி பண்ணுறார். கொஞ்ச நாள் ஃபஸ்ட்டு இவருடைய ஆரம்பகட்ட காலங்களில் வந்து செந்தில் பாலாஜி உட்பட செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமானவங்க சில பேர் உதவி இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த உதவி என்பது கட் ஆயிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களோட உதவிகள் இல்லாமல் அவனால் இவ்வளோ தொலைவுக்கு சர்வைவ் ஆகிருக்க முடியாது. அவன் இவ்வளோ தொலைவுக்கு சர்வைவ் ஆகி வரான் நிற்கிறான் அப்படின்றதுக்கு காரணம் இவங்களுடைய உதவிகள் தான். சார், நேற்றைக்கே நம்ம நேர்காணலில் பேசியிருந்தோம். அந்த மாதிரி தாவேக்காவை சேர்ந்த நாமக்கல்லோட மாவட்ட செயலாளர் வந்து சமீரா பானு அப்படின்ற ஒரு பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். அந்த விஷயத்தை குறித்து இப்போ வந்து இன்னும் நிறைய சோர்ஸஸ் வந்து வெளியே வருதுன்னு ஒரு தகவல் வருது சார். அந்த பொண்ணே வீடியோ போடுது. அதாவது அவர் வந்து எங்கிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணார். அது உடனே நாங்கள் வந்து அதை வந்து என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் வந்து தடுத்துட்டாங்கன்னு. அவங்க அங்கே கேட்குற கேள்வியே நீ தப்பாக நடந்துக்கிட்டாரு, எந்தெந்த டைமில் தப்பாக நடந்துக்கிட்டாரு, எப்படி தப்பாக நடந்துக்கிட்டாருன்றது தான் கேட்குறாங்க. உடனே இவங்க வந்து புசி ஆனந்த்கிட்ட சொல்லிட்டோம், அவர் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லிட்டார். இதை வந்து திமுககாரங்க வந்து வீடியோ எடுத்து இதை வந்து மோசமாக போடுறாங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. எனக்கு பயம்லாம் அந்த பொண்ணு எதுவும் தற்கொலை பண்ணிக்கூடாதுன்றது தான். அந்தளவுக்கு அது ஓப்பனாக அவங்க குடும்ப உறுப்பினர்களாலேயே வீடியோ எடுக்கப்பட்டு எக்ஸ்போஸ் ஆகிட்டுருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பில்லைன்னு சொல்கிற விஜய் வந்து இந்த விஷயத்தில் இவர் என்ன சொல்வார்னு தான் நம்ம நேற்று கேள்வி எழுப்பினோம். அந்த கேள்வி வந்து இன்றைக்கி சமூக ஊடகங்களில் பல வடிவங்களில் வீடியோவாக வெளியில் வந்துக்கிட்டு இருக்கு. கேட்டால் திமுகவுடைய சதின்னு. இதில் வந்து நீ வந்து ஒரு மாவட்ட செயலாளரோட தப்பாக நடந்துக்கிட்டேன்னு உங்கள் உறவினர்கள் குற்றச்சாட்டு எழுப்புறதில் திமுகவுடைய சதி என்ன இருக்குது அதில்? இது தமாஷா இருக்கு இல்லையா இந்த விஷயங்கள்? அது திமுகவுடைய சதின்னு இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எப்படின்னா அதை புரிஞ்சுக்கிறதுனே அதில் வந்து தெரியல. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சார், கேசி வேணுகோபால் அவர்கள் வந்து தமிழ்நாடு வந்திருக்காரு. தமிழ்நாடு வந்த கையோட தாவேகா தலைவரான விஜயை போய் மீட் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு தகவல் வருது சார். கேசி வேணுகோபால் வந்து கேரளாவுடைய காங்கிரஸ் தலைவர். அவர் வந்து ஒரு பார்லிமெண்ட்ரி கமிட்டி சம்மந்தமாக அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. உடனே விஜய் கட்சியோடு அவர் வந்து பேச போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தினமலர் வந்து கொளுத்தி போட உடனே அது வந்து பற்றிக்கிச்சு. விஜய் கட்சிக்கும் இன்றைக்கி நிர்வாகிகள் கூட்டம் நடக்குது. அவங்க வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக ஒரு குழு அமைச்சிருக்காங்க. கட்சியுடைய தேர்தல் அறிக்கையை தயாரிக்கிறதுக்கு ஒரு குழு அமைச்சிருக்காங்க. டிடிவி, ஓபிஎஸ், பெரிய ராமதாஸ் 3 பேரும் இந்த கூட்டணிக்கு வருவாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அப்புறம் கிருஷ்ணசாமி, இந்த 4 பேரும் வந்து இந்த கூட்டணிக்கு வருவாங்களா இல்லைன்றது தெரியல. அவங்க வந்து பாஜக கூட்டணிக்கு தான் போகிற மாதிரி இருக்காங்க. பாஜக கூட்டணிக்கு போவாங்களா, இந்த கூட்டணிக்கு வருவாங்களான்னு தெரியல. இவர் வந்து விஜய் வந்து கூட்டணி அமைப்பேன்னு சொல்லியே பல நாள் ஆயிடுச்சு. என்ன இவர் வந்து பிரம்மாண்டமான கட்சி 80% ஓட்டு வச்சுருக்காரு அப்படி இப்படின்னு இவங்க பில்டப் கொடுக்குறாங்க ஆதவ அர்ஜுனாலாம். இந்த பில்டப்லாம் உண்மைன்னா இந்நேரம் அவங்க வந்து உட்காந்து பேசியிருக்கணும். அவங்க வந்து பேசலை, கூட்டணி பேச்சுவார்த்தையும் நடத்தலை. இதுக்கு கேசி வேணுகோபால் எங்கேருந்தோ வந்தார்னா எங்கேயோ போன பேராண்டி உள்ளே வந்து பூந்தாண்டின்ற மாதிரி இது ஒரு கதையும் கட்டி இவனுங்க பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே கிமிக் தான். யூஸ்வலாகவே கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா அருமனை ஸ்டீஃபன் அவர்கள் கிறிஸ்மஸ் வந்து ஒரு பிரம்மாண்டமாக செலிப்ரேட் பண்ணுற ஒரு இது ஒன்று இருக்கும் சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உதயநிதி ஸ்டாலினை வந்து இன்வைட் பண்ணியிருக்காரு. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் வந்து போகிறதுக்கு மறுத்ததுனால தாவேகா தலைவரான விஜய் அங்கே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்களே சார். அருமனை ஸ்டீஃபன் வந்து ஒரு டுபாக்கூர்மா.
அவர் மேலே நிறைய செக்ஷுவல் அலிகேஷன்ஸ்லாம் உண்டு. அந்த மாதிரி ஒரு ஆளோட ஃபங்க்ஷனில் வந்து உதயநிதி போய் கலந்துக்கிறாரு அப்படின்றது வந்து பிரச்சனை தான். உதயநிதிக்கு பேர் டேமேஜ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜ் தான் வந்தது. அதனால தான் உதயநிதி வந்து போகிறதுக்கு மறுத்திருக்காரு. அருண்மொழி ஸ்டீஃபன் ஏற்கனவே ஜெயலலிதாவை கூப்பிட்ருக்காரு, எடப்பாடியை கூப்பிட்ருக்காரு, ரைட்டுங்களா. பலரை வச்சு வந்து அந்த கிறிஸ்மஸ் நடக்கும்போது ஒரு பெரிய விழா ஒன்று நடத்தி ஒரு பெரிய கலெக்ஷன் பார்ப்பார். இந்த முறை வந்து உதயநிதி ஸ்டாலினை வச்சு ஒரு கலெக்ஷன் பார்க்கலான்னு அவர் எதிர்பார்த்தார். அவர் வரலன்னொன்னே விஜயை கூப்பிட்றதுக்கு அவர் முயற்சி பண்ணிகிட்ருக்காரு. விஜய் என்னென்னா ஏற்கனவே அவர் பேர் ஜோசப் விஜய்னு கிறிஸ்டின்னு பேர் வந்துக்கிட்டு இருக்கு. அது ஒரு ஒதுக்கீடு மாதிரி போயிடும். அவர் வந்து கிறிஸ்தவ தலைவர்ன்ற மாதிரி ஆகிடும், ரைட்டுங்களா. அந்த மாதிரி ஆகிட்டா அவர் எப்படி எஸ்ரா சர்க்குணம் மாதிரி கிறிஸ்தவ தலைவர் ஆகிடுவார் விஜய் அப்படின்ற ஒரு பயத்தில் விஜயும் யோசிக்கிறார் போகிறதுக்கு. திருட்டு பசங்க எல்லா மதத்துலேயும் இருப்பாங்க. இந்து மதத்துலேயும் இருப்பாங்க, கிறிஸ்து மதத்துலேயும் இருப்பாங்க, எல்லா மதத்துலேயும் இருப்பாங்க. இவங்களுடைய போக்கு இதெல்லாம் வந்து இயேசுவோட பிறப்பை கூட இவங்க விலை பேசி விற்றுருவாங்க, ரைட்டா. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து நடக்குது. பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, மிக்க நன்றி சார். வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி.